மனுஷங்களை பிரிக்கவும் முடியுமா? தெரியுமா? இளைஞருக்கு புரியுமா? நட்சத்திரத்தை பட்ட பகல் பார்க்கவும் முடியுமா? உண்மையான காதலுக்கு கல்வி வர பிரிவில்லையே, பொய்யான காதலுக்கு ஆழ்தாயில துணவல்லையே. உண்மையான காதலுக்கு கல்வி வர பிரிவில்லையே, பொய்யான காதலுக்கு ஆழ்தாயில துணவல்லையே. உன்னை பார்க்க வந்தனா தேச கலைக்கு போயிட்டியே, மனத வாங்க போனியோ வாங்க போனியோ. நட்சத்திரத்தை பட்ட பகலில் பார்க்கவும் முடியுமா? சூரியன் கூட கொண்ட இரவுல பேசவும் முடியுமா? வானத்தில நிலவு வரும், மானாமல்ல பையாக தண்ணி வரும், வாழ உழுவ சேர்ந்து வரும்னா பல பெருச்சா கூட வரும். ஜாதி ஜனம் பெருசால் என்ன, ஜாதி மதம் வெறுத்தால் என்ன, நிலவா நான் வருவேன் சுடிதாரோட படுத்துருக்கேன். நட்சத்திரத்தை பட்ட பகலில் பார்க்கவும் முடியுமா? சூரியன் கூட மொட்டை இரவுல பேசவும் முடியுமா? சாதி மதமின்றி காதல் நெஞ்சங்களை பிரிக்கவும் முடியுமா? புரிஞ்சால் எத்தனை தெரியுமா? இளைஞர் எத்தனை புரியுமா? இருக்க இருக்க மீனாட்சி ஓரத்துல கூட்டம் சுருங்குது. இது எதுல போய் முடியுதுன்னு பாக்குறேன். இப்ப நாளை முன்ன நாங்க வரும்போது நான் கட்டில போட்டு படுத்துக்கிறவா வந்துட்டு போறதே நாடகம். வந்தார் ஒரு சாமியார், வையாவூரி செந்தில் குமரன், அருமையான சாமி. உனக்கு எனக்கு நேரத்து சண்டை நடந்துச்சு இந்த ஊர்ல வரியா பயம். நகைச்சுவை நாங்க பண்ணுவோமா, அவர்கிட்ட பேச நாங்க தகுதி இல்லையா? ஆமா, அவர் என்ன பண்ணுவாரு, இந்த மாவட்ட கலெக்டர். நான் பாவம் ஏதோ ஊர்ல விறகு வெட்டி மூட்டம் போடுறேன். அவர் கேட்கிற வேலைக்கு நான் பாதிச்சிடும். எல்லாத்தையும் படிச்சுக்கிட்டே இந்த இடத்துக்கு நான் வந்து நிக்கிறேன். சுண்டோக்கு போடுற நேரத்தில் உன்னை ஜோலியை முடிச்சிருவேன். இது ஒரு ராம, இந்த உலகத்துல எல்லாம் தெரிஞ்சது யாருமே கிடையாது. ஆளு முரட்டா இருக்கும், சின்ன பையன் பிள்ளைகளுக்கு அடுத்து கொண்டே இருக்கும். அதே உண்மை. பெரிய பாறைக்கல்ல விழுந்து பொழைச்சி இருக்கேன். பத்தருக்கு மாடியில சின்ன கல்லு பொட்டுல விழுந்து செத்தவன் இருக்கேன். கைதி மாடு சுத்து மாடு முரட்ட ஆளா இருப்பேன். மாடை அணைய முடியாது. ஆளு ஒல்லியா இருப்பேன், இருமிக்கிட்டு தும்முள்ள கட்டி எல்லா வரைக்கும் போயிருவேன். நல்ல விளையாட்டு மாடா இருக்கும். ஆளு ஊற வெயில்ல காத்து கிடப்பாங்க. எப்படா அந்த மாடு நேரம் மாட்டை அவுத்து விடுவாங்க, வந்த ஜோரத்துல முடிச்சு விடுவாங்க, துண்ட உதவிட்டு போயிடுவேன். போன வாடியில புடிவட்ட மாடு இன்னைக்கு விளையாண்டுட்டு இருக்கேன். இதுதான் நேரம். இதுல யாருமே பெரிய ஆள் இல்லை. நினைச்ச நேரத்துல என்ன வேணா நடக்கலாம். எல்லாரும் கிரிக்கெட் இளவட்டம் போறான். தோனியை சொன்னீங்க, தோனி போன வட்டம் ஃபுல்லா முட்டை எவ்வளவு எடுக்கணுமோ அவர் எடுத்துட்டு போயிட்டாரு. பூரா கேபிள் பிடிச்ச ஏடா பார்த்துட்டு இருந்தாங்க. விராட் கோலி கடைசியில பிராய்லர் கோலி ஆயிட்டாரு. அவன் அடிச்சுட்டான். அது ஆயுசுக்கு ஒரு கப் எடுத்து. அதே மாதிரி இப்போ ஒரு விமானம் பாத்தீங்களா, ஒரே குடும்பத்துல 5 பேர். இதாயா உலகம். அவன் பொழைக்கல. அந்த விமானத்துல வந்தவே இல்லை முண்டை. அந்த பில்டிங்ல போய் அடிச்சுல அதுல ஒண்ணுக்கு வந்தவன். விமானத்துல போய் உடச்சுக்கிட்டு இறங்க முடியாது. இதே பொருள் இறங்க முடியாது, குதிக்க முடியாது. பொய். ஏன்னா நான் விமானத்துல என்ன டவுன் பஸ் மாதிரி எத்தனை தடவை போயிருக்கேன். எனக்கு தெரியாத விமானமா?
குதிக்க முடியாது. என்ன எனக்கு முத நாடக உலகத்துல விமானத்துல போனதே நான் தான். யாருக்கு சிங்கப்பூர் மலேசியா போயிட்டு வந்து அன்பாலயம் ஆதரவற்ற எல்லாமே கிடைக்கும். விமானத்துல வேகமா குதிக்க முடியாது. டவுன் பஸ்ஸா நிப்பாட்டு சொல்லி புருளின் மடான்னு முழுக முடியாது. அங்க லாக்கானவன் ஆவறதுக்கு பாரசுட்டா. அது வந்து விமானம் இந்த மாதிரி கடை இறங்க போது முடியலன்னு சொல்லும் போது ஒரு டோரை ஓபன் பண்ணி விடுவேன். அதை ஓபன் பண்ணி விடல. இது ஏறினோடனே அடிச்சா இல்ல. அப்ப பயணிகளுக்கு அந்த விமானி என்ன சொல்ல முடியும்? குதிச்சு விழுந்தவன் இப்ப எல்லா அந்த கதவு மெயின் டோர் அண்ணன் சொன்ன மாதிரி மெயின் டோர் அந்த ஆபத்துக்கு அவசர வழின்றாங்கல்ல, அது திறந்திருந்தாட்டே ஒருத்தர் முடிக்கும் போது எல்லாரும் குதிச்சிருப்பாங்கல்ல. உண்மையா ப்ரோ? அதே மாதிரி இந்த கண்ணாடி உடைக்க முடியாதுப்பா. நம்ம டவுன் பஸ் கண்ணாடியை அடிச்சு பாரு, வேமா உடையாது. விமானத்துல அவ்வளவு ஸ்ட்ராங்கா போட்டிருப்பேன். அது ஏறும் போது ஒரு சவுண்ட் வரும், பூன்னு வரும். அதே மாதிரி இறங்கும் போது நம்மள ஒரு ஆட்டிடும். கற்பனை பண்ணலாம் போக முடியாதுப்பா. அந்த வீல் தீப்பிடிங்க கடற்கடன்னு ஆடும். அது பறக்கும் போது அது ஒரு ஏத்தி கிட்டத்தட்ட 40,000 கிலோமீட்டர் தூரம் போய்தான் அப்படி விமானம் அப்படி வரும். இதெல்லாம் விமானத்துல போனவங்களுக்கு தான் தெரியும். கூத்துரு நீங்க போயிருக்கீங்க, நீங்க எல்லாம் போயிருக்கீங்களா? அதான் பழசா இருக்கு. ஆமா, விடு விடு விடு. விடு விடு. ஒரே ஒரு விஷயம், நான் ஒரு இடத்துல இருக்கேன், ஒரு அசம்பவம் நடக்குது. நான் சொல்றது தானே ஊருக்கார நம்பணும். இதான் இங்க நடக்கும். அதுக்கு இல்ல, அந்த ஆளுக்கு ஒரு ஆள் குதிச்சோம்னு அண்ணன் சொன்னிச்சு, அது கண்ணால பார்த்தா தான் நம்ப முடியும். அவன் அங்க ஒண்ணுக்கு இருக்க போனவன் அந்த பிள்ளை. இதெல்லாம் நம்புற மாதிரி சொல்லுங்கப்பா. கருச்சாமி எழுதம் போடுறவன் அவன் இந்த சாமி இருக்கும்ல, அவனே கருச்சாமி அடிச்ச மாதிரி உட்காந்துருக்கான் பாரு. வர்றா செந்தில்குமார், என்ன விஜயம் இருக்குன்னு பார்ப்போம். பையாவூர்ல இருந்து நீ காலையில விறகு வெட்டி மூட்டம் போட்டுக்கிட்டு, உண்மையத்தையும் சொல்றேன், விறகு வெட்டி மூட்டம் போட்டு உனக்கு இவ்வளவு ரப்பு இருந்துச்சுன்னா செம்புரியாடு மேய்ச்சவன் எனக்கு இவ்வளவு ரப்பு இருக்கும். கானகத்தில் பாட்டு பாடு சாமி சோழி முடிச்சு தென்னமரம் தொலைக்கும் கொடி என்ன கொடி கேட்ட அப்புறம் முளையா பிடிந்தீங்க. சரி, தொப்புள் கொடி சரி. ஏன் வெட்ட வெட்ட இன்னைக்கு சொல்றேன், இப்ப கை தட்டுவாங்களா? வெட்ட வெட்ட தலைக்கும் கொடி எத்தனை தாவர கொடி இருந்தாலும் வெட்ட வெட்ட தலைக்கும் கொடி மனிதன உடம்புள்ளே ஒண்ணு இருக்கு, குடல் வாழ்வு. சரி சரி. ஆமா, முளையா பொடின்னு ஒண்ணு சொன்னீங்க, அது என்னங்க பாட்டுல முளையா பொடி வச்சு முளையா பொடி, அதுக்கு ஏதாவது சொல்லுவேன் நீ, எனக்கு தெரியும். விடு. சரி, அந்த அவ்வளவுதான், நீங்க கிளம்புங்க. ஏய் ரோஜா போட்டு நீங்க வாட புதுக்கோட்டை போயிடாதீங்கப்பா. ஒண்ணுக்கு வந்து வா. என்ன தெரியும் பேசுறீங்க? உனக்கு என்ன தெரியும்னு நீ என்ன பேசுற? உனக்கு என்ன தெரியும்? மணப்பாறைக்கு இந்த ஊருக்கு எத்தனை கிலோமீட்டர் சொல்லுவாங்க? 14 கிலோமீட்டர். அப்படி சொல்ல சிங்கா போயிட்டு. ஏய் தோரமச்சில இருந்து மணப்பாறைக்கு எது வழியா வரணும்னு நீ கேட்ட? நீ இது எங்க போறியானா இல்ல ரெண்டு போறியா? தேவலோக பகுதி. யாரு கேக்குறது பாரு. ஏன் இப்படி பம்மிக்கு நிக்கிற? பயப்படாத. கேட்டுக்கிட்டே நிக்காத. நேத்து மாதிரி எல்லாம் அப்படி எல்லாம் பேசிக்க மாட்டேன். நான் பயப்படல. ஏன்னா எனக்கு சந்தனம் முடிஞ்ச ஆளுகளை பார்த்தாவே பயம் வருது. மரணமா இல்லையா? என்ன தெரியும்? அதைத்தான் கேட்கிறேன். உனக்கு என்ன தெரியும்? கடந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம், முக்காலத்தையும் உணர்ந்தவன் நான். ஜோசியர் சொல்லிக்கிட்டு இருக்காங்க நாட்டுல. நீ போய் அனைத்தும் கற்றவன், எல்லா விஷயம் தெரிந்தவன், நாரத பிரம்மம் அப்படி சொல்ல முடியாது. ஆளு கணக்கெடுக்கிறாங்க. முன்னாடி இருந்த ஆளு இருக்கா இல்ல கூடி இருக்கா? எதுக்குடா வந்தேன்? சிவ பூஜையில கருதி கொடுக்கும்ல,
கரடி கிடையாதுக்கு வெந்தாங்க மூக்கரிச்ச முண்டை. அவன் அது இல்லைங்க. இப்படி பாக்குறேன் இங்கேயும் 1 ரூபா 2 ரூபா காசு வச்சுட்டாங்களா? அது இல்லைங்க எங்க அண்ணன். ஏன்னா நானாவது உன்னை லேசாத்தையும் அசிங்கப்படுத்தினேன் கேள்வி கேட்டு. அவன் ஜோலியை முடிச்சுட்டு போயிரு. நீ ஏறி கேள்வி முண்டை கலப்பேன். உனக்கே ஒண்ணு தெரியும். அவனுக்கு என்ன தெரியும்? பேசி பாப்போம். உனக்கே ஒண்ணு தெரியாது. அவனுக்கு என்ன பேசுவான்? என்ன வேணாலும் பேசுவான். மண்ணால் ஆனது பின்னால் ஆனது 5 வயசு அண்ணன் தம்பி 10 வயசு பங்காளி மரஞ்செடியுடைய போட்டி ஓட்டு என்ன தேய்க்க ஒன்னே தேய்க்க முடிய மாட்டேங்க. அடுத்து சாக போய்க்கலாம் பார்த்தா இங்க வந்து 5 வயசுல ஆனந்தன்னு 10 வயசுல பங்காளி இதெல்லாம் யாருக்கையா தெரியாது. இது என்ன பத்தியுமே தெரியும். 5 வயசுல ஆனந்தன்னு 10 வயசுல பங்காளின்னு சின்ன பையன் கூட தெரியும். இந்த பேர் வந்து அங்க வந்து என்னால முடிவு பண்ணி சொன்னாரு. நீங்க வந்து நேரத்துல 2 பேரும் தோக்கடிச்ச நீங்க என்ன சொல்லிட்டீங்க? எங்க அண்ணன் ஒரு ஆளு போதுடா. எந்த மரஞ்செடிகளுக்கு ஓரறிவு, புழுப்பூச்சிகளுக்கு ஈரறிவு, நீரில் வாழ்வன 3 அறிவு, பறவைகளுக்கு 4 அறிவு, விலங்கினத்துக்கு 5 அறிவு, மனிதனுக்கு 6 அறிவு, உங்களை போன்ற முடிவதற்கு 7ஆம் அறிவு, தெய்வங்களுக்கு 8ஆம் அறிவு, பகுத்தறிவு. என்ன கிழிக்க முடியாது. டெய்லர் கிடையாது. எல்லாம் கிழிச்சாங்க. மகாபாரதத்துல ஒருத்தன் கிழிச்சா. ராமாயணத்துல வல்லவனுக்கு புள்ள ஆனது, வல்லவனுக்கு புள்ள ஆயுதமாக மாறியது. வல்லவன் யாருன்னா ராமன். ராமன் எங்க வர கேள்வி கேட்கிறாரா? உன்னை அசிங்கப்படுத்த இது என்ன இடம்? இது என்ன? ஐயோ மீனாட்சி வர மன்னித்து விடுங்க அந்த குருங்க மருந்து மண்டையன். எல்லாமே வேலிமலை சாரல். மீனாட்சி உரம் பழையார் நடையா வேலிமலை சாரல். வேலிமலை சாரல் பேர் வர மருதமணி எல்லாரும் தெரியுற மாதிரி அப்படி சாப்பிடா நம்ம தண்ணியில் பூச்சிக்கிறது என்ன இதுவா? ஆட்டம்லாம் அங்கே வச்சுக்க. அப்போதே வச்சுக்கல. இப்ப நான் எனக்கு வந்து ஆனந்தும் பால்ல கட்டு விட்டுறாரு. மேலே சாச்சி விட்டு நல்லா இருப்பீங்க. ஆடல் போட கேள்வி கேளுங்க. அவனை போக சொல்லியா முதல்ல? முதல்ல கிடையாது. அவனே மூஞ்சூர் கதை வளர்ச்சிங்க. எல்லாத்தையும் கேட்கிறேன். நான் கேட்ட கேள்வி 10 பாடல் 8 தொகை சிலப்பதிகாரம் மணிமேகலை சீவக சிந்தாமணி விளையாட 50 காப்பி 5 10 பாட்டு 8 தொகை 2500 பாட்டு 26 பாட்டு எத்தனை நேரத்துக்கு 10 பாட்டம் 10 பாட்டு 8 தொகை தோரம் முடிச்சு பைபாஸ்ல உன்னை இறக்கி விட்டு போல சம்பளம் எடுத்தானே கேப்ப உன்னை மூக்காந்த வரைக்கும் அடிக்கிறேன். 2500 பாட்டு செல்ல. அவர் எந்த 10 பாடல் சொல்றாரு? நீ வீட்டுல டேபிள் கார்ல மயிர்மே அவன் சித்தால வச்சிருக்க அந்த 10 பாடல்கள் 8 தொகை பகுத்தறிவு அகநானூறு சிலப்பதிகாரம் மணிமேகலை தேவரியா திருச்சி விதி எத்தனை வரியா கூட பவனராணி ராவணி போடா நீ வாடா நல்ல விஷயத்தை நம்மளே பேசுறேன். கேள்வி வழிச்சாரு நல்ல விஷயம். நான் சொல்றது என்ன கட்ட விஷயமா? கட்ட விஷயமா? என்ன நல்ல விஷயம் பேச போறீங்க? நான் என்ன கட்ட விஷயம் பேசிட்டேன்? சரி வேள்வி மணி சாரல் நம்ம பொழப்புல மண்ணள்ளி போட்டு அவனை விட அதை விட கொஞ்சம் சரியில்லாத. நான் கேட்கிறேங்க கசரதபுர வள்ளினம். கசரதபுர வள்ளினம் கசட தபர வள்ளினம் ஞான நமனம் வெள்ளினம் ஞான சமுத்திரம் புதுக்கோட்டையில இருந்து 1 கிலோமீட்டர். ராதா ராதான்னு சொல்லல கொண்டியா? சொன்னது சொன்னது பதில் சொல்லு. எரல வளல இடையினம். எரல வளல இடையினம். சரியா பேசுங்க. அவனை விடுங்க. ராஜா கூப்பிடுறேன். ஏன் நான் மணலா இல்ல கசட தபர வள்ளினம்
சரிதான். கசடத வர வழிடம் சரிதான். ஞங்கன நம்மன வெள்ளிடம் கசக்கி விட்டானே எவ்வளவு வரல எறல வளல எவ்வளவு வரல கதை கதை கசட தவற வள்ளி இனம். ஏன் இதெல்லாம் சொல்றீங்க? நீங்க அப்பதான் ஆண்டு விழா. சரி கேக்குற கேள்விய பேசுறதெல்லாம் சரியா கேக்குற கேள்வி பதில் சொல்ல முடியுமா? உங்களால ஏன் நீங்க அது தேவையா? செந்தில் குமரனே உள்ள கடவுளியா எங்களுக்கு எங்களோட சாமியை கும்பிடுறோங்க. முருகப்பெருமான் ஆமா. சுகுத்து மந்திர மறந்தமல்ல சுப்பிரமணியன் மந்திர கடவுள் மலை செந்தில் குமரன் அந்த பூமியிலே செந்தில் குமரன் என்ற பேரு தண்டாயுதபாணி வேல்முருகா வெற்றிவேல் முருகன் மறுபடியும் செந்தில் குமரன் அரோகரா எப்படி வேணாலும் என் கடவுளை அழைக்கலாம். தமிழ் கடவுள் முருகன். முருகனுக்கு 1008 பேர் இருக்கு. அது நீங்க நீங்க குழப்பறீங்க. அது செந்தில் குமரன் எதுக்கு சொல்றா? சாமியத்தான் சொன்னேன். உனக்கு ரோசப்பட்டா நீ உங்க வீட்டுல போ. எங்க கோவம் வருது? எங்க கோவம்? உங்களுக்கு ஏன் கோவம் வருது? உங்க பேர் என்ன? உங்க பேர் என்ன? மைத்திராகப்பட்ட சிவபெருமணியுடைய பிள்ளை 2. உங்க மட்டும் உங்களுக்கு இருக்கலாம். எங்களுக்கு குலசாமி இளைய முருகா. அப்படிதான் கூப்பிடுவோம். சரி ஐயா, எல்லைக்கு அதிகாரி கருப்பனா இருந்தாலும் வேண்டக்கூடிய மனுஷன் எப்படி சொல்ற? கருப்பா வாடா. வச்சிருக்க கோபத்தை பார்த்தா சமயத்தை புத்தியில என்னை பழிவாங்க. கேள்விக்கெல்லாம் தகுந்தாற்போல் பதில் வருமா உங்களிடம் வந்து? இப்ப பாருங்க, சிவபெருமான் கழுத்திலே அணிந்திருப்பார். சிவபெருமானுடைய கழுத்துல அலங்கரித்துக் கொண்டிருக்கிறது ஒரு பாம்பு நாகம். அதே பார்க்கடலில் வாசம் செய்கிறார் அவர் மைத்துனர். பார்க்கடலில் பரந்தாமன் பெருமாள் அவர் படுக்கையிலே இருக்கிறார். அதுவும் ஒரு பாம்பு. பார்க்கடலிலே பெருமாள் படுத்திருக்கிறார்ல, அந்த பாம்பு என்ன பாம்பு? சிவபெருமான் கழுத்திலே அலங்கரித்துக் கொண்டிருக்கிறது. அந்த பாம்பு என்ன பாம்பு? சிவன். சிவன் என்பவன் யார்? பார்வதி, சிவனுடைய மனைவி. சிவன் பார்வதியுடைய கணவன். பார்வதி சிவனுடைய மனைவி. விடிய விடிய 2 பேரும் புருஷன் முன்னாடி மொட்டடின்னு சொல்றதுக்கு நான் லூசு பையன் கிடையாடா. இந்த பாமர தமிழன் இங்க உட்கார்ந்து இருக்கின்ற உறவுக்கெல்லாம் புரிய வைக்கிறேன். சிவனுடைய உடம்பை பாதிய தந்தார் பார்வதிக்கு. இந்த உலகத்திலே ஆணும் பெண்ணும் சரிசமம் என்று அன்றே நிரூபித்தான் அம்மளை படைத்த கடவுள் சிவபெருமான். சிவனுடைய கழுத்தில் இருப்பது என்ன பாம்பு? இருப்பா, அது இல்ல. அல்லாம்பூ, இருதல முடி, கண்டங்கருவ, பாம்பூடிக்க வரல ப்ரோ. அங்க விஷயம் வச்சிருக்காங்க, சும்மா ஆடிய. சிவனுடைய கழுத்தில் இருப்பது என்ன பாம்பு அப்படின்னா, ஒரு மனிதன் ஒரு தாவரத்துக்கு தண்ணி பாய்ச்ச தேவை பம்பு. அந்த பம்புக்குள்ளே ரொம்ப நாள் நீர் வராவிட்டால் உள்ள நுழைவது பாம்பு. சிவனுடைய கழுத்தில் இருப்பது என்ன பாம்பு என்றால், பாம்புலே பலவிதம். அன்னகுண்டா, தண்ணி பாம்பு, பச்சை பாம்பு, சால பாம்பு, சும்மா சிவனுடைய கழுத்தில் கிடப்பது என்ன பாம்பு என்றால், சிவபெருமான் பக்கத்தில் இருப்பது இவர் சொன்னது மாதிரி நல்ல பாம்பு என்று சொல்றாங்க, தப்பு. சிவனுடைய கழுத்தில் இருப்பது நாகம். நாங்க வேற நல்லா வாங்குவாடா, எல்லாருமே ஒண்ணுதாடா. உனக்கு தெரியுமா? உனக்கு தெரியுமா? பால்கரையில் பலி கொண்டிருக்கிறான் பரந்தாமன். அதுக்கு ஏதாவது சொல்ல வேண்டாமே. பரந்தாமன் படுத்திருப்பது எல்லாம் நினைப்பாங்க, அஞ்சுதலை நாகத்திலே படுத்திருக்கிறார் என்று. தவறு. நல்ல பாம்பு நீரில் வாழாது. அதனால் அஞ்சுதலை தண்ணி பாம்பு என்று அழைக்கப்படும். நீ பல்ல காமிச்சவன் சொல்லுங்க. நீங்க பேசுங்க.
தண்ணிக்குள்ள இருந்தா தண்ணி பம்பு தானங்க அவன் சொல்றது சாமியாங்க. உனக்கு பதில் தெரியுமா தெரியாதா? இன்னும் அடிச்சு எடுத்து கேட்டாலும் எனக்கு பதில் தெரியாது நினைக்கிறீங்களா? அப்ப தெரியும். சரி சொல்லு. பதில் இதெல்லாம் அவன் மாதிரி பெருசாக கேட்கக்கூடாது. சுருக்கமா பதில நான் கேட்டது. இது என்ன பாம்பு என்ன பேரு? அந்த பாம்பு என்ன பாம்பு என்ன பேரு? ஏன் பாம்பு வர விட்டு என்ன பண்ண போறீங்க? வேற ஏதாவது கேட்டு இல்லடா நீ போ. இல்ல வேற ஏதாவது கேள்வி கேட்பீங்க. நீங்க கேட்கும் போது உங்களை சந்திக்கும் போது அங்க கேள்வி பதில் தெரியாம வருவோமா சாமி? அப்ப தெரியாம இந்த இடத்துக்கு வருவோமா? உங்களை சந்திப்போமா? பெரிய மனுஷன் இல்லையா? அவர்கிட்ட இருக்கு அவர் வந்து இவருக்கு இவனோட பாம்பு அங்க பரதாம சொல்லுங்க பரதாம பாம்பு அவன் பாம்பு அவங்க 2 பேரும் பாம்பு நம்ம பிடிச்சிக்கிட்டு என்னடா கேள்வி தெரியுமா? அவர் பாம்பு தப்பு சொன்ன விஷயங்கள் தப்பு. அந்த கேள்வியை விட்டு இவர் தலையிலே இருப்பது தலையிலே கழுத்திலே அலங்கரித்துக் கொண்டிருப்ப சிவபெருமான் தலையில அது ஒரு அரக்கங்கயா. பித்தரோ கசா மகா அப்படின்னு தெரியாது. வேலையை பாருங்க. என்ன சொல்ல தெரியாது சாமி. இந்த வார்த்தை மட்டும் சொல்லுவாங்க. சரியா? ராமாயணம் மகாபாரதம் எது ஒன்னாலும் சொல்லுவோம். தெரியாது. சரி அப்ப சொல்லு. தெரிஞ்சுக்கிட்டே வளர்ப்புறேன் தெரியும். அது இவர் இருக்கிறது என்ன வாம்பு, அவர் இருக்கிறது என்ன வாங்கு. ஒரே வார்த்தை முடிச்சு விடு. என்ன சொல்லி எதிர்பார்க்கல. பதில் தெரிஞ்சுன்னா மக்களுக்கு கற்றதை பலரறிய பகிரு. பதில் சொல்லுங்க. பதில மக்கள் கேட்கிறாங்க. நான் சொல்றதுக்கு முன்னாடி சொல்றியா? அவர் இருக்கிறது என்ன வாம்பு நீங்களோட சொல்லுங்க பாப்பா. உனக்கு தெரியுமா தெரியாதா? சிவன் இருக்கிறது ஒரு தலை, பரந்தாமல இருக்கிறது 5 தலை. பாம்புங்க இவருக்கு ஒரு தலை பாம்புதான், அவருக்கு 5 தலை பாம்பு. தெரியுமா தெரியாதா? தெரியுமா தெரியாது? என்ன சார் இப்படி தெரியுங்க? 5 தலை பாம்பு. பேச போறா. சரி பரந்தாமையா அங்க போய் பத்து கிடக்காது. உங்களுக்கு சொல்றேன் கேட்டுக்கங்க. சிவனுடைய கழுத்தில் அலங்கரிப்பது வாசுகி என்ற பெண் பாம்பு. ஆமா இத சொல்ல வந்து அதுக்குள்ள பாட்டன் பறந்தாமல் பெருமாள் படுத்திருக்கிறது ஆசிசேசன் என்கிற ஆண் பாம்பு. சாமி இப்ப எங்களுக்கு பதில் தெரியாத மக்கள்கிட்ட தெரியப்படுத்துறதுக்கு நீங்க இப்படி சொல்றீங்களா? இதை சொல்ல மாட்டோம் எங்களுக்கு. லட்சுமணனுடைய மறுபிறவியிலே உன்னுடைய படுக்கறையா தம்பி உட்ட தம்பி எப்போதுமே இருப்பேன், உங்களுடைய இருக்கேன் அப்படின்னு ராமன்ட்ட வரம் கேட்டு ஆதிசேஷன் பாம்பு அப்படிங்கிறது ஆண் பாம்பு. சொல்ல வந்தா இந்த அவசரப்பட்டீங்க. என்ன பண்றீங்க நீங்க? அங்க புடுங்குறோம். காவல் பாத்திரம். உழுது பயிரிடுவது அந்த பாம்பு என்ன? உழுது பயிரிடுவது சொல்லுங்க. உழுது பயிரிடுவது எங்களுடைய ஆண்கள். ஆமா ஆண்களுடைய தன்மை உழுது பயிரிடுவது. ஆமாங்க. பெண்களுடைய தன்மை காவல் காப்பது. உழுது இல்ல, அதற்கு உழவுன்னு ஒண்ணு நடக்கணுமா இல்லையா? மாடு தானே. இறைவன் மாட்டுக்கு எதுக்கு வாழை படைச்சிருக்கான்? மாட்டுக்கு இறைவன் ஏன் வாழை படைச்ச? அதுக்கு ஒரு சாக்கிய படைச்சிருக்கலாம், லிவரை படைச்சிருக்கலாம். ஏன் வாழை படைச்சேன் அப்படின்னா வாள் வாள் ஏன் வாழை படைச்சேன்
இருப்பது 30 கிராம். இதெல்லாம் அவர் கேள்வி கேட்கல. பட்டு நடத்துவாரு, நம்மளை இலட்சியமா நடத்துவாரு, கேவலமா நடத்துவாரு, பட்டுன்னு சொல்லிருக்காரு. ஏன் சிவபெருமான் படைப்புக்கு அதிபதி பிரம்மன் ஏன் மாட்டுக்கு வாழ படைச்சான்னா, அடுக்கம்மாயிலே மாடு நீஞ்சம் போது உடம்பு அத்தனையின் நனைய வாழை மட்டும் தூக்கிக்கிற. ஏன் போன விரைவில் அது தோல் கட்டா இருந்துச்சு. ஏரியா சொல்ல விடுது. மாட்டுனுடைய வாழை தூக்க இறக்க பார்த்து தானே தோல் கட்டை கண்டுபிடிச்சா மனுஷன். கை தட்டுறது தட்டலாம். இது வந்து நக்கல் மயிரா கருப்பேன் அம்மாடு வாங்கிடுவோம். அந்த கம்பி எதிர்க்க மாடு தண்ணிக்குள்ள இறக்குங்களேன். அதே மாதிரி மாடை நல்லா ரேஸ் விரட்டுங்க, வாழை தூக்கம் இறக்கும். அதை பார்த்தேன் தோல் கட்டு கண்டுபிடிக்க. மாட்டு வாழ்க்கை டோல்கேட்டு கூட பணம் கட்டிருச்சு அப்படின்னு தூக்குமே. அதான் உண்மையிலே இல்லைங்க, அவர் கற்பனைக்கு தகுந்த மாதிரி சொல்றேன். உண்மைதான். என்ன எல்லாருமே நீ நக்கலை பாக்குறீங்க? பறவைகளை பார்த்துத்தான் விமானத்தை கண்டுபிடிச்சேன். இது உண்மையா இல்லையா ஐயா? அதெல்லாம் உண்மைதான், அது உண்மைதான். அதே மாதிரி தொலைபேசி கைபேசியை கண்டுபிடிச்ச பொண்டாட்டி வேலையா அலோ தன் பொண்டாட்டி பேரை சொல்லி என்னைக்காவது போன எடுத்தவன கருப்பாயி புஷ்பம் அதெல்லாம் சொல்றோமா? இந்த தொலைபேசி கைபேசியை கண்டுபிடிச்ச பொண்டாட்டி பேரைத்தான் தினசரி ஒவ்வொரு தமிழனும் எல்லாருமே உலகத்துல சொல்றேன். அலோ, இது நியாயமா? இருங்க போய் செங்கற்கல்ல முத வீடு கட்டினா அந்த செங்கற்கல்ல பார்த்து தாயா கண்டுபிடிச்சேன். ஆலா பிளாக்கு, பவர் பிளாக்கு. மணல் அடிச்சு வீடு கட்டின இந்த தமிழ் அதை பார்த்து வந்ததாண்டா எம் சாண்டு பி சாண்டு. முதல்ல சொன்னதெல்லாம் கூட சரியில்லையா? செங்கற்கல்ல வச்சா ஆலா பிளாக்கு போனா உங்கள்ட்ட நான் பேச விரும்பல. விளக்கம் சொல்றேன். மாட்டுக்கு ஏன் வாழை படைச்சேன்? அப்ப இதெல்லாம் நம்புறீங்க? வாழ் வள் அப்படின்னா சிறுசு, வாழ் ஏன் வாழை படைச்சேன் அப்படின்னா, சாணி ஓடும் போது மட்டக்கம்பு வாழ் தச்சிங்கணும் தூய்க்கிறோம். ஏன் தூய்க்கிறோம்? கேஸ் ட்ரபிள். தன்னை அறியாம சாணி வந்து கூடாது அந்த வாழை போய் அடைச்சுக்கிற அப்படி அதை தூக்கிட்டு ஜாலி வரும். கேட்க மாட்டேன், தெரியாம கேட்டுட்டேன் கேள்விய. கேட்க மாட்டேன், கையெழுத்து கும்பரேவா சொல்ல விடு. கேட்க மாட்டேன். வந்தியா மகளே? அவர் சொல்லணுமா? ஐயா, அந்த மாட்டோட தன்மை என்னன்னா, காளை மாடு ஒரு பசுமாட்டை விரும்புது. கவனிங்க ஐயா, முக்கியமான கருத்து. அந்த பசுமாடு காளை மாடை உணர்ச்சி வசப்பட்டு மூடாக்குவது எதென்றால் அதனுடைய கப்ளிங் கோமியம். அதை தன்னுடைய லவ்வர் காளை மாட்டுக்கு தான் அந்த கப்ளிங் ஓபன் செய்யும். அப்பதான் இந்த காளை மாடு தவி வெரி வார்ம் அப். மத்த நேரம் வேற காளை மாடு வந்துச்சுன்னா லாக் பண்ணிடும். அதுக்காகத்தான் இறைவன் மாட்டுக்கு கப்ளிங்கை மூடுவதற்காகத்தான் வாழை படைத்தான். சேஃப்டி கார்டு கிடையாது. சேஃப்டி இந்த பெபிகால் லாங் பிளாக் சேஃப்டி கார்டு பிஞ்ச கார்டு சொல்லலாம். ஏன் வாழை படைச்சான்னா, ஒரு தொலைக்காட்சிக்கு சத்தத்தையும் மற்ற சேனல்களை பார்ப்பதற்கு ரிமோட் எப்படி முக்கியமோ, வண்டி ரேஸ்ல மாட்டை விரட்டுறதுக்கு வாழை புடிச்சு முறுக்குனா வேகம் கொடுக்கும். இதற்காகத்தான் கைதட்டலாம். நல்லா கவனிச்சு பாருங்க. எல்லா விவசாயம் மெதுவா அந்த கொழுவை அழுத்துகின்ற பொழுது மாடு மெதுவா போகும்.
ஒரு இடத்துல கொழுவ அழுத்தி உழவு கட்டி பெருசா வரும்போது மாடு வாழை தூக்கும். அப்படி வாழை தூக்குனாதான் அதற்கு வீரம் கொடுக்கும் என்பதற்காக வாழை படைச்சேன். இது தெரிஞ்ச ஆளோட சோன்னு ஒரு சத்தம், உள்ள ஆளோட சோன்னு ஒரு சத்தம். யார் இருக்கான்னு கேட்டேன் உள்ள. நாரதர் கேட்ட கேள்விகள்லாம் டக்கு டக்குன்னு பதில் எடுத்து எழுத ஆரம்பிச்சு. என்ன சொல்லிவிட்டாரு நீ அவனுக்கு மாலை விட போற? நீங்க கேட்ட கேள்விக்கு எந்த பதில் தம்பி சொல்லல, எந்த கேள்விக்கு பதில் சொல்லல, சொல்லல, எந்த கேள்விக்குமே சொல்லல. ஏன் எதுக்கு கைதட்டு வாங்கி என்னோட அன்பு தம்பி ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கு வந்திருக்காம அதுல அதனால எடுத்து வந்திருக்கேன். உள்ளே ஆளவோ சோன்னு பெண்மகள் 2 குரல் சவுண்ட் கரெக்டா சொல்றேன். மாடுகள் என்பது இன்னும் பிடிக்கல. நீ வாழ வர்ற அவனுக்கு என் ஆள் இருக்கிறார், என் வள்ளி தங்கை இருக்கிறார். அடுத்தபடியாக ஒரு பெண்மகள். ஆமா, யாரு? எங்களுடைய ஆள். போதுமானது. அழைத்து வாருங்கள், அந்த பெண்மகளுக்கு நான் ஆசீர்வாதத்தை தர வேண்டும். அழைத்து வாங்க. அழைச்சிட்டு வான்னு சொன்னா அந்த பிள்ளைக்கு என்ன சடங்கு வரும்? அழைத்து வாருங்கள் என்றால் இவ்வளவு கேள்விக்கெல்லாம் பதிலை டக்கு டக்குன்னு சொன்னவருக்கு இந்த இது தெரியாதா? அழைத்து வாருங்கள் என்றால் தெரியவில்லை. தெரியவில்லை என்ன? அழைத்து வாருங்கள் என்றால் கொட்டியாந்து விடுங்கடான்றார். ஆண்டவா துவரங்குறிச்சி பாலமே நாளைக்கு ஏதாவது ஆயிருக்கீங்க. எதுக்கு ஆண்டவான் ஆண்டவான்? எனக்கா எத்தனை பேர் தீ குளிக்கிறானோ தத்தஞ்சி வார்த்தை ஆண்டவா. தீ குளிக்க வேணாம், தண்ணியே குளிக்கட்டும். தம்பி இதுலதான் தம்பி இனிமேல் நம்மளுக்கு சம்பாத்தியம் இருக்கு. ஊட்டி விடு என்றால் என்னை மாமா ஊட்டி விடு என்றால் நீங்கள் கவலைப்பட வேண்டாம். ஆபீஸ் மட்டும் எம்கேஆர் கம்பெனி ஆபீஸ். புத்தானத்துல ஒரு ஆபீஸ், மணப்பாறையில ஒரு ஆபீஸ், வையமடியில ஆமா வையமடியில ஒரு ஆபீஸ் போட்டுக்கிறோம். ஆபீஸ் யாரு பார்த்துக் கொள்வோம்? ஆபீஸ் நான் பார்த்துக்கிறேன். ரேட்டு எப்படி பேசுவாய்? சின்ன கம்பெனி பெரிய பெரிய கம்பெனி. நீங்க தான் டோக்கன் கொடுக்கிறவர். கண்ணே கண்ணே விளையாமா கூட பிறந்துட்ட கூட்டுகிளி போல பல்லமட ஆனா ஒன்னால பிரியாத மாசமா இருக்கா? கண்ணா 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 உனக்கு தெரியுமா? Oh,
சாமி இருந்திருக்கிறா. இங்க கொடுத்தீங்கல்ல முத்தம், அதை இங்க கொடுங்க. மாண்டுருவேன் சாமி. சுவாமி ஒரு வசனம் பேசுறாரு, அருமையாக இருந்தது அல்லவா? பிரம்மச்சாரி பிரம்மச்சாரி படிக்கலாமா? நாடி கட்டவா இல்ல பாடி கட்டவா? எதுவுமே காமிக்கணும் பாடிய கட்டணும். நலமோடு வாழ்வாய் வாழ்கே வளர்கே. மிளகாய் பொடி சொல்லுங்க. மிளகாய் பொடிதான். அப்படியா சொன்னீங்க? வேற என்ன சொன்னா? என்ன வந்த ரெண்டு கட்டி பிடிச்சிட்டே விளையும் பயிர் முளைத்து வரையும் தெரியுதா இல்லையா? உங்களுக்கு எப்படி தெரியும்? எப்படி தெரியுது? விளையும் பயிர் முளை இலையிலே தெரியுமா? என்னங்க? முளை இலையில நல்ல நல்லா நாக்க மடங்கி போட்டு சொல்லுங்க. அப்படிதான் எப்பவுமே சரியா போடணுங்க. சரியா இருந்தா சரியா இருக்கேன். நல்லா பேசுவீங்க, நல்லா தோற்றமும் இடத்துக்கு தகுந்தா போல இருக்கு. ஆனா இரண்டுக்கு சரியான ஏன் சரியான பொருள் தான். சரி, அடுத்தபடியாக உங்கள் தங்கை அழைத்து வாருங்கள். அந்த பெண்மக்களுக்கு நான் ஆசீர்வாதத்தை கொடுக்க வேண்டும். நீங்க ஒரு பாட்டு பாடுங்க, மருதமொழி இதுல தாளம் போடுங்க. ஆடாத பெண்ணுக்கு நான் பாட மாட்டேன். தங்கச்சி அதுக்குத்தான் அடிமே அடியடிச்சான் அம்மியும் நகர்மணி அடியாத பிள்ளைகளும் படிக்காமல் போகுமணி. என்ன சாமி? தாளாட்டு பாட்டு பாடு தாளாட்டு பாட்டு பாடு உனக்கு தாழம்பு வாங்கிட்டு சொல்லுங்க. பெண்ணோட மனசுக்குள்ள என்ன இருக்குன்னு யாருக்கா தெரியுமா? தெரியாது. ஏதோ இருக்கு. இருக்கா? இருக்கு. உள்ள துணி மாத்தினா பாத்துருக்கீங்க.